இவ்ளோ நேரம் என்ன பண்றா? கிடைச்சிருக்கிறதே ஒரு நைட்டு, அது ட்ரெஸ் மாத்திரத்திலே போயிரும் போலயே. தாவணி தானே கட்டிட்டு வர சொன்னோம், அதுக்கு இவ்ளோ நேரமா? தாவணி கட்டிட்டு வருவாளா இல்ல ஏமாத்திருவாளா? ஒருவேளை கட்டிட்டு வரமாட்டாளோ? நான் எதுக்காக தாவணி கட்ட சொன்னேன்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கு தான் அதுல எல்லாம் விருப்பம் இல்லையே, அப்புறம் எப்படி தாவணி கட்டிட்டு வருவா? அப்ப நிச்சயமா தாவணி கட்ட மாட்டா, சுடிதார் தான் போட்டுட்டு வருவா. சரி போனா போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் அவனுக்காக எதுவுமே பண்ணல. அவன் கேட்ட எந்த சந்தோஷத்தையும் அவனுக்கு கொடுக்கல. அட்லீஸ்ட் இன்னைக்கு அவன் தாவணி கட்ட சொல்லி கேட்டிருக்கான். இதையாவது அவனுக்காக செய்யலாமே. ஆனா அவன் சரியான ஃப்ராட் ஆச்சே. தாவணி கட்ட சொன்னதே எந்தெங்கிலும் கேடி வேலை பண்றதுக்கா இருக்கும். இப்போ தாவணியில வேற போறோம். ஏதாச்சும் ட்ரை பண்ணா நம்ம மைண்டு வேற இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. ஐயோ, ஒன்னே அறியாம நீ ஸ்லிப் ஆயிடுவி ஐஷு. என்ன பண்றது? பேசாம சுடிதாரே போட்டுட்டு போயிடலாமா? அதே இல்லைன்னா தாவணி கட்டிட்டு போனா அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். அவன் ஏதாவது பண்ணா நம்மளாலேயும் அவனை தடுக்க முடியாது. அப்புறம் எந்த விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவனை விட்டு தள்ளி இருக்கோமோ அந்த விஷயம் நடந்துரும். வேண்டாம் வேண்டாம், பேசாம சுடிதாரே போட்டுட்டு போயிடலாம். தாவணி கட்டிட்டு வருவாளா இல்ல என்னை ஏமாத்திருவாளா? எப்பவுமே என்னை ஏமாத்துறது தானே அவளுக்கு வேலை. கண்டிப்பா இந்த தடவையும் என்னை ஏமாத்திருவா. தாவணி கட்ட மாட்டான்னு நினைச்சேன், ஆனா தாவணியில வந்திருக்கா. நான் எதுக்காக தாவணியில வர சொன்னேன்னு தெரிஞ்சிருந்தும் தாவணி கட்டிட்டு வந்திருக்கான்னா அப்போ மின்னல். ரெண்டா ரெண்டாக்கா பொட்டெல்லாம் கட்டுன ஜோடி பத்தா கிர்ராக்கா வெக்கத்தை விட்டு வாடி. என்ன நீ கூட விட்டு இருக்கலாண்டி. நிழலா ஒன்ன நான் ஒட்டி நடப்பேண்டி. இது வட்டாரமே வழிய விட்டாக்கனால. யாரோ சொன்னாங்க தாவணி எல்லாம் கட்ட முடியாதுன்னு, ஆனா இப்ப தாவணியில வந்திருக்காங்க. நீ தாவணி கட்டிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் ஐஷு. ஏன்னா ஒன்னும் நிக்கு, நான் ஒன்னும் உனக்காக தாவணி கட்டிட்டு வரல. பின்ன யாருக்காக கட்டிட்டு வந்த? சொல்லுங்க மேடம், எனக்காக இல்லனா வேற யாருக்காக தாவணி கட்டின? உன்னோட ட்ரெஸ்ஸ போட்டு வரேன்னு தானே போன, உன் சுடிதார போட்டு வர வேண்டியது தானே. எதுக்காக தாவணி கட்டின? அது அது இது எதுன்னு ஏதாவது கதை சொல்வியே, சொல்லு. எதுக்குடி? எனக்காக தான் பண்ற, அது எனக்காக தான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா என்னடி ஆயிருவ? எனக்காக தானே தாவணி கட்டிட்டு வந்த. நான் உனக்காக தாவணி கட்டிட்டு வந்தேன்னு யார் சொன்னா? நான் உனக்காக எல்லாம் ஒன்னும் தாவணி கட்டல, எனக்காக தான் கட்டினேன். நீ தானே சொன்ன இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இதுக்கு அப்புறம் கிடைக்காதுன்னு. ஆமா, கிடைக்காதுதான். அடச்சி, நான் அத சொல்லல. நீ தானே சொன்ன நம்ம ட்ரெஸ் கடையில இருக்கோம், இங்க உனக்கு போடணும்னு ஆசை இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கோ, அப்புறம் வெளியே போனா போட முடியாதுன்னு. அந்த மாதிரி வெளியே போனா போட முடியாத ட்ரெஸ்ல இந்த தாவணியும் ஒண்ணு. ஏன் வெளியே போனா தாவணி கட்ட முடியாதா? நீ இதுக்கு முன்னாடி தாவணி கட்டுவதானே? இதுக்கு முன்னாலே கட்டுவேன், ஆனா இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? ஏடா சரி சரி சொல்லு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணத்துக்கு அப்புறம் தாவணி எல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்கல்ல. அதான் ஒரு தடவை என் ஆசைக்காக கட்டினேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ சொன்னதுக்காக எல்லாம் ஒன்னும் நான் தாவணி கட்டல. சரி, யாருக்காக கட்டினா என்ன, ஆனா தாவணி கட்டிட்டல, அப்படியே காட்டிடு. என்ன காட்டணும்? ஹே, என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நான் எதுக்காக உன்னை தாவணி கட்டிட்டு வர சொன்னேன்? மச்சத்தை பார்க்கணுங்கிறதுக்காக. எனக்காக அதை மட்டும் காமிச்சிட்டேனா? அதெல்லாம் காட்ட முடியாது. காட்ட முடியாதா? ஏய், நான் என்ன உன்கிட்ட வேற ஏதாவது காட்ட சொன்னேன்? ஒரு மச்சம், அதுவும் இடுப்புல இருக்கிற மச்சம் தான். அதை காட்டுறதுக்கு ஏண்டி ஓவரா பண்ற? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன்ல, அப்புறத்துக்கு இப்ப கேக்குற? ஏய், பார்த்ததுனால தாண்டி கேக்குறேன். திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. முன்னால உன்னை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி கனவுல அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அப்பவாவது அடிக்கடி கனவுல வரும், கனவுலையாவது பாத்துக்குவேன். ஆனா எப்ப உன்னை நேர்ல பார்த்தனோ அதுக்கப்புறம் அது கனவுல கூட வரமாட்டேங்குதுடி. அந்த மச்சத்துக்கே தெரிஞ்சிருச்சு போல.
அதான் நேர்லயே இருக்கோம், பாக்குறதுன்னா நேர்ல பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு கனவுல வரணும்னு இப்பெல்லாம் கனவுல கூட வர மாட்டேங்குதுடி. ப்ளீஸ் ஐஷு, ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன் திரும்ப. அதெல்லாம் முடியாது. நான் இவ்வளவு நேரம் திரும்பி தானே நின்னேன். அப்ப நீ பாத்திருப்பல, அது போதும். எப்போ? ஏய், நான் பார்க்கலடி. இல்ல, நீ பாத்திருப்ப. ஏ, நீ காட்டவே இல்ல, அப்புறம் பாத்திருப்பேன்னா? சத்தியமா பார்க்கல ஐஷு, ஒரே ஒரு தடவை காட்டு, பாத்துக்கிறேன். பொய் சொல்லாத, நீ பாத்திருப்ப. ஏய், என்ன விளையாடுறியா? காட்டவே இல்ல, பாத்திருப்பேன்னா? சும்மா சொல்லாத. நான் இவ்வளவு நேரம் திரும்பி தானே நின்னேன். உன் கண்ணு எப்படி இருந்தாலும் அங்கதான் போயிருக்கும். நீ கண்டிப்பா பாத்திருப்ப. இல்ல, என்ன பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது? ஐஷு வேணா, என்ன டென்ஷன் பண்ணாத. சத்தியமா நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப பார்த்தேன்னா நிஜமாவே நான் பார்க்கலடி. ஒரே ஒரு தடவை திரும்ப பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீ பாத்திருப்ப. இதுக்கு மேல எல்லாம் காட்ட முடியாது. காட்ட முடியாதா? ஏய், காட்ட முடியாதுன்னு கூட சொல்றீ, ஆனா பாத்திருப்பேன்னு மட்டும் சொல்லாத. சரி, நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் இதுக்கப்புறம் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? காட்ட முடியாதுன்னா அப்ப நீ ஒழுங்கா உன் சுடிதாரை போட்டு வந்திருக்கணும். எதுக்கு நீ தாவணி கட்டிட்டு வந்த? தாவணியும் கட்டிட்டு வந்து இருக்கிறதெல்லாம் கிளப்பி விட்டு இப்ப காட்ட முடியாதுன்னா என்னடி அர்த்தம்? காட்ட முடியாதுன்னு அர்த்தம். அப்படிங்க மவளே, மனுஷனை உசு பேத்திட்டு காட்ட முடியாது நான் சொல்ற. நீ காட்ட வேணாண்டி, நானே பாத்துக்கிறேன். ஐஷு, ஒழுங்கா திரும்ப ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். எடா, கையை விடு. விட முடியாது ஐஷு. நான் மச்சத்தை காமின்னு ஆரம்பத்துல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ஒழுங்கா உன்னோட சுடிதாரே போட்டுட்டு வந்திருந்தேன்னா நான் திரும்ப அதை பத்தி கேட்டிருக்க கூட மாட்டேன். ஆனா நான் இடுப்புல இருக்க மச்சத்தை பார்க்கணும், தாவணி கட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ தாவணி கட்டிட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்தாலும் பரவாயில்லன்னு தானே கட்டிட்டு வந்த. ஷோ, இதுக்குதான் ஒழுங்கா சுடிதாரே போட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். இவன் இப்படி எல்லாம் தொல்லை பண்ணுவான்னு உனக்கு தெரியும் இல்ல ஐஷு? அப்ப ஒழுங்கா சுடிதாரே போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சரி, ஆசையா தாவணி கட்டிட்டுவான்னு கேட்டானே. இவனுக்காக இதுவரை நம்ம எதுவுமே பண்ணல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதுக்காக இன்னைக்கு தாவணி கட்டிட்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவானேன்னு தாவணி கட்டிட்டு வந்தா, இவன் என்னடானா மச்சத்தை காமின்னு தொல்லை பண்றான். இல்ல, இவன் ரொம்ப சீரியஸா பேசுறான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம், அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா நடக்கும். அதுக்கு பேசாம போய் நம்ம சுடிதாரே போட்டுட்டு வந்துடலாம். எடா, கையை விடு. இப்ப நான் தாவணி கட்டிட்டு வந்ததுதான் எனக்கு பிரச்சனைவா? ஏன்னா நான் போய் சுடிதார் போட்டுட்டு வரேன். கையை விடு. நீ என்ன வேணாலும் போடு, ஆனா நான் கேட்டதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போனா போதும். நீ தாவணி கட்டாம வந்திருந்தேன்னா இங்க பிரச்சனையே இல்லை ஐஷு. ஆனா நான் சொன்னதுக்காக தாவணி கட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்ணாத ஐஷு. எனக்கு சத்தியமா கோபம் வருது. ஐயோ, இவன் என்ன ரொம்ப சீரியஸா பேசுறான்? தெரியாதனமா தாவணி கட்டிட்டு வந்துட்டோமோ? எடா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்கல. என்னை விட, நான் போய் ட்ரெஸ் மாத்தணும். போகாத இருன்னு சொன்னேன். ஷிடா, என்ன பண்ற? அது மச்சம். மாறி நிறுத்து. போனா போதுன்னு கொஞ்சம் சிரிச்சு பேசினா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? தாவணி கட்டிட்டு வான்னு கேட்டீங்கிறதுக்காக போனா போதுன்னு தாவணி கட்டிட்டு வந்தா என்னமோ ரொம்ப ஓவரா தான் பண்ற. உன்கிட்ட நல்லா பேசுனதே தப்பு. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. என்ன விடு, நான் போறேன். விட முடியாது ஐஷு. எடா, விடு. எடா, உச்சண்டல வகுடு வழி ஒத்த மனமலைதடி உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட கால தவப்பும் முக்கு வனப்பும் என்ன கிறுக்குன்னு சிரிக்குதடி. எடா, என்ன பண்ற? விடு என்ன. இல்ல ஐஷு, என்னை மன்னிச்சிரு. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியல. உன் சம்மதத்துக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு நான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், நீ என்ன ஏத்துக்காம இருந்திருந்தனா, நீ என்னை ஏத்துக்கிறதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப நீ என்னை ஏத்துக்கிட்ட ஐஷு. நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல, என்ன விடு. பொய் சொல்லாத ஐஷு. நீ என்னை ஏத்துக்கலன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா நிஜமாவே நீ என்னை ஏத்துக்கலன்னு உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. வேண்டாம், என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நீ மனசார என்ன புருஷனா ஏத்துக்கலன்னு. ஐயோ, என்ன இப்படி எல்லாம் கேக்குறான்? இப்ப என்ன பண்றது? சத்தியம் பண்ண ஐஷு. எப்படி நான் சத்தியம் பண்ணுவேன்? உன்னால சத்தியம் பண்ண முடியாது ஐஷு. ஏன்னா நீ என்ன புருஷனா ஏத்துக்கிட்ட. இல்லன்னு சொல்லு பாக்கலாம். எதுவுமே சொல்லாம நிக்கிற பத்தியா? அதுலயும் உனக்கு தெரியல நீ என்ன ஏத்துக்கிட்டேன்னு. இன்னும் யாருக்காக ஐஷு நடிக்கிற? இல்ல எதுக்காக நடிக்கிற? அதையாவது சொல்லு.
ஐயோ இப்படி எல்லாம் கேட்காதடா. அப்புறம் என்ன அறியாமையே நான் உன் மாமா பேசின எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனையானா கூட பரவாயில்ல, ஆனா அதனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. இல்ல, இவன் என்ன சொன்னாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அவசரப்பட்டு எதையும் சொல்லிடக்கூடாது. இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் பொண்டாட்டி. இவ்வளவு நாள் உன் சம்மதத்துக்காக வெயிட் பண்ண. ஆனா இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல ஐஷு. நானும் சாதாரண மனுஷன் தான் ஐஷு. கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் புத்தர்லாம் கிடையாது. ப்ளீஸ் ஐஷு, புரிஞ்சுக்கோ. உன்னை பார்த்ததுல இருந்து இல்ல, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியில இருந்தே உன் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஏகப்பட்ட கனவு கண்டு வச்சிருக்கேன். நான் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு நீதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட கனவுல புருஷன் பொண்டாட்டியா வாழவே ஆரம்பிச்சுட்ட ஐஷு. கற்பனையிலேயே குடும்பம் நடத்தி இப்ப அந்த கற்பனையில உனக்கும் எனக்கும் ஒன்ன மாதிரியே அழகா ஒரு பாப்பா கூட இருக்கு தெரியுமா? குழந்தைக்கு ரியான்னு பேரு கூட வச்சுட்டேன் ஐஷு. இதுக்கு மேலேயும் என்ன வேண்டான்னு சொல்ல போறியா ஐஷு? இப்ப நீ வேண்டான்னு சொன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது ஐஷு. என்னால முடியலடி, ப்ளீஸ். இதுக்கு மேல என்னாலையும் உன்னை தள்ளி வைக்க முடியலடா. ஐஷு ப்ளீஸ், வேண்டான்னு மட்டும் சொல்லாத ஐஷு. ஒரு நாள் பார்க்குமா புது நாத்தோடு தேனு தேன் காற்று தெம்மாங்கு பாட, இன்னும் நாளாகுமோ சின்ன ஆவாரம் பூ தேன் வேண்டும் வண்டோடு கூட, இன்ப வாழ்வான இங்கு வீணாகுது பின்பு வாராது இளவயது, மெல்ல சீராட்டம் அள்ளித்தாலாட்டவும் இது தோதான ஏகாந்த இரவு. ஏடா ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்ன ஐஷு? ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளு, ஒரே நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம்லாம் இல்ல. ஏற்கனவே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உன்னை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தா நீ அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சிருவ. ஏடா அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டேன், நான் சொல்றத கேளு. நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஆனா இப்போ இதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதான் ஏத்துக்கிட்டல்ல. அதான் நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல வீட்டுல கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கல்ல, முறைப்படி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எல்லாம் முறைப்படி பாத்துக்கலாம். ஐயோ ஐஷு, அதெல்லாம் பரவாயில்ல ஐஷு. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஒரு வாரத்துல என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் கணக்கு டேலி ஆயிடும். என்ன டாலி ஆகும்? அது முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணும்? அதான் நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அத சொன்னேன். இல்ல, முன்னால நடந்ததை என்னால கல்யாணமா ஏத்துக்க முடியாது. எல்லாரோட சம்மதத்தோடையும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் முறைப்படி நமக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் முறைப்படி ஞாபகம் பொண்டாட்டியா எல்லாமே முறைப்படி நடக்கணும். ஷோ, வெண்ண திரண்டு வர்ற நேரத்துல மொத்தமா போட்டு உடைக்கிறாளே. முறைப்படி இந்த முறை மண்ணாங்கட்டி எல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இப்ப என்னதாண்டி சொல்ல வர? இங்க பாரு, முதல் முறையா நம்ம வாழ்க்கைய தொடங்க போறோம். அது இந்த மாதிரி ஒரு இடத்துலயா தொடங்கணும்? உன் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம வாழ்க்கைய தொடங்கணும். அதுக்கு முன்னால இப்படி அவசரப்பட வேண்டாமே, ப்ளீஸ். அவசரப்பட வேண்டான்னு நீ ஈஸியா சொல்லிடுவ, ஆனா என்னால முடியலையே. அதான் நான் சம்மதிச்சிட்டனே, அப்புறம் என்ன? எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். இனி என்ன பண்றது? சரி ஐஷு, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி வீட்டில் எல்லாருமா சேர்ந்து நமக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். தேங்க்ஸ்டா. உன் தேங்க்ஸ் யாருக்கு வேணும்? ஒரு கிஸ் கொடு. ஏடா, ஏய், நீ சொன்ன எவ்வளவு பெரிய விஷயத்த உனக்காக போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டியா? உனக்கு மனசாட்சி இருக்காடி? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சரி, ஆனா வேற எதுவும் இல்ல. வேற ஒன்னும் வேண்டாம். கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தரே, கொடிய விட்டு குதிச்சு மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறே, வாயமேல வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொள்
வடிவம் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். ஐயோ போன் இப்படி ஆன் ஆச்சு. எடா போன் அடிக்குது. ஆமா போன் அடிக்குது. சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். அது நீ இப்ப கிஸ் கொடுத்தியா, அதான். எனக்கு மட்டும் இல்ல போனுக்கும் சேர்த்து சார்ஜ் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடா ஃப்ராடே, அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? கடையில இருக்க வைக்கிறதுக்காக போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொன்னேன் உன்ன. ஏய் சாரி சாரி சாரி. எடா ஃப்ராடே உன்ன. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. ஷூ. மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே.